Hello friends, welcome to my channel ERK Infocard. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லோவில் டேபிள் கால்குலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேபிள் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிளில் ஓகேங்களா எப்படிலாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், எந்தெந்த டைரெக்ஷனில் என்னென்ன மெத்தட்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் கால்குலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். A table calculation is a transformation you apply to the values in a visualization. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் விசுவலைசேஷனில் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த டேபிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கால்குலேஷன்ஸ் ஆர் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கால்குலேட்டட் ஃபீல்ட் தட் கம்ப்யூட்ஸ் ஆன் த லோக்கல் டேட்டா இன் டேப்லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் எப்படிலாம் கம்ப்யூட் பண்ண முடியும் அந்த வேல்யூஸை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரோ வைஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு காலம் வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூஸை எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த டேபிள் கால்குலேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் கால்குலேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? நாங்கள் பார்த்தீங்க ரைட் சைடில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப், மூணாவது லேஅவுட் அண்ட் ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? இந்த 4 விதமாக நம்ம பிரிக்கலாம் இதை. ஓகேங்களா? ஸோ டைரெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டைரெக்ஷன் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்க, இது மாதிரி ஒரு டேபிள் இருக்குது நம்ம வச்சுருக்கோம், இப்போ ஒரு ஷீட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட் டு ரைட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? டைரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? லெஃப்ட் டு ரைட் பண்ணணும், இல்லைனா டாப் டு பாட்டம் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பாசிபிள் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப். ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் என்டையராக நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணணுமா, இல்லை எனக்கு பெயின் வைஸில் எனக்கு கால்குலேட் பண்ணணுமா, இல்லை செல் வைஸில் எனக்கு கால்குலேஷன் பண்ணணுமா அப்படின்ற திங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பார்ட்டிஷனிங்கை பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்படிலாம் பிரித்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு லேஅவுட் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் கால்குலேஷன் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ் டைமென்ஷன் மெஷரில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும், ஷீட் லெவலில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? பேஜ் லெவலில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்ஸ் கார்டு லெவலில் அஃபெக்ட் ஆகும். எக்ஸப்ட் டூல் டிப் வந்து நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸப்ட் டூல் டிப் மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர்ஸ் அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு டேபிள் கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள் கால்குலேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரீஜனே ஃபில்டர் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா 4 ரீஜன் இருக்குது. அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 2 ரீஜனை மட்டும் அன்செக் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அன்செக் பண்ணதுமே இந்த டேபிள் கால்குலேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அந்த அன்செக் பண்ண அந்த வேல்யூ விட்டுட்டு இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 ரீஜனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், அந்த கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான இது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட் திங்ஸ் எல்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் அக்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? டேபிள் அக்ராஸ் அப்படின்றது லெஃப்ட் டு ரைட்டில் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டவுன். ஸோ இது எப்படி ஆகும்னா, டேபிள் டவுன்னா டாப் டு பாட்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா டைரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ டேபிள் டவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் அக்ராஸ் த டவுன். ஸோ இது வந்து Z ஃபார்மேட்டில் போகும். ஓகேங்களா? Z சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ Z சீரீஸில் உங்களுக்கு இது மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டவுன் த அக்ராஸ். இது வந்து பார்த்திங்கன்னா N சீரீஸில் போகும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு N சீரீஸில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அடுத்தது பெயின் டவுன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, டேபிள் லெவலில். ஓகேங்களா? இது எல்லாமே டேபிள் லெவலில் நடக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பெயின் லெவலில் எல்லாம் நடக்கும். ஸோ பெயின் டவுன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் Q1 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த Q1க்கு உண்டான அந்த பெயினில் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்ஷன் நடக்கும். அந்த பர்டிகுலர் செல்ஸை மட்டும்தான், அந்த பார்ட்டிஷனை மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெயின் அக்ராஸ் த டவுனுங்க பாருங்கள். பெயின் அந்த பர்டிகுலர் பெயின்குள்ளேயே என்ன பண்ணும், நம்மளுக்கு Z சீரீஸில் போகும். பெயின் டவுன் தென் அக்ராஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பெயின்லேயே வந்து N சீரீஸில் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் லெவலில் கால்குலேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டேபிள் கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் இருக்கும், ப்ளஸ் ஒரு டேபிள் இருக்கும். டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி வந்து ரோஸ்லையும், இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ்லையும் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குயிக் டேபிள் கால்குலேஷன் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா. த சேம் கால்குலேஷன்ஸ் எல்லாமே டேபிள் கால்குலேஷனில் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா குயிக் டேபிள் கால்குலேஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு சைமல்டேனியஸாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வித்தின் த டேபிள்லேயும் உங்களுக்கு கொடுத்துரும். பட் ஆனால் இது வந்து இந்த டேபிள் கால்குலேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் எனக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணணும், எந்த காலம் பண்ணணும், எந்த பெயின் பண்ணணும், எந்த செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம லாஜிக் இதில் நிறையா இருக்கும். ஓகேங்களா. அதான் ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே சம் ஆஃப் சேல்ஸ்னு மெஷர் இருக்குது பார்த்தீங்களா. ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டேபிள் கால்குலேஷன் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆட் டேபிள் கால்குலேஷன் கொடுத்ததுமே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், நான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் வந்து ரன்னிங் டோட்டல் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ரன்னிங் டோட்டல் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கம்ப்யூட் யூசிங் இருக்குது பார்த்தீங்களா. கம்ப்யூட் யூசிங்கில் பார்த்தீங்கன்னா டேபிள் அக்ராஸ் அப்படின்றது. ஸோ டேபிள் அக்ராஸ் அப்படிங்கும்போது என்னன்னா லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. கால்குலேஷன் வந்து அப்படி தான் ரன் ஆகும், லெஃப்ட்டில் இருந்து ரைட். ஓகேங்களா. ஸோ நம்ம டைரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இன்ட்ரோவில் வந்து டைரெக்ஷன் அப்படின்ற ஒரு இது பார்த்துருப்போம். டைரெக்ஷன் லெஃப்ட் டு ரைட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோவில் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்குது. டேபிள் அக்ராஸ் அப்படின்னா நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுங்க. இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது டேபிள் டவுன். ஸோ டேபிள் டவுன் அப்படிங்கும்போது எப்படின்னா டாப் டு பாட்டம். ஓகேங்களா. டாப் டு பாட்டம் நம்மளுக்கு என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. நீங்கள் என்னங்க கொடுக்குறீங்க, ரன்னிங் டோட்டலாக இருக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டலாக இருக்கலாம். ஓகேங்களா. இல்லை என்ன மூவிங் கால்குலேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இப்போ இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா, ஓகேங்களா, டாப் டு பாட்டம் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. இந்த வயசில் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. அதனால நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது டேபிள் அக்ராஸ் தென் டவுன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்படி வந்துடும். ஓகேங்களா. இது எப்படி உங்களுக்கு டேபிள் அக்ராஸ் தென் டவுன் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு Z சீரிஸ் இது மாதிரி உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இந்த ரோ முடிஞ்சிட்டு மறுபடியும் இதோட இந்த ஓவரால் வேல்யூ எடுத்துகிட்டு இதையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும் அது மாதிரி. ஓகேங்களா. இது மாதிரி நம்மளுக்கு வரும். இதில் உங்களுக்கு நான் ரன்னிங் டோட்டலில் வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிடுச்சு. 167 ஆட் பண்ணிவிட்டு இதையும் ப்ளஸ் இங்கே இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி 182,694 அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வயசில் உங்களுக்கு என்ன பண்ணும், Z சீரீஸில் உங்களுக்கு இது மாதிரி கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது டேபிள் டவுன் தென் அக்ராஸ் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா N சீரியஸ், அதாவது 484. அதாவது இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே டோட்டல் கிடச்சிடும். இந்த டோட்டல் ப்ளஸ் நெக்ஸ்ட் ரோவில் இருக்கிற அந்த நெக்ஸ்ட் காலமில் இருக்கிற அந்த செல்லையும் சேர்த்து 544,194 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா N சீரியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வரும். இது மாதிரி ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு வெர்டிகுலர் ஜிக்ஸாக்காக அப்படி போகும் கால்குலேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா டேபிள் டவுன் தென் அக்ராஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது செல் அப்படின்னு வரும். செல் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் செல்லில் நடக்கிற கால்குலேட். ஓகேங்களா. செல் வைஸில் இது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கும். அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டைமென்ஷனை வச்சு பண்ணணும். ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் வச்சு எனக்கு பண்ணணும். இப்போ எனக்கு என்னென்னா சப் கேட்டகரி பேஸ் பண்ணி எனக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சப் கேட்டகரி பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் ஆர்டர் டேட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் ஆர்டர் டேட் லெஃப்ட் டு ரைட்டு நம்மளுக்கு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதோட இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் அக்ராஸ்னால் டேபிள் அக்ராஸ், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் அது மாதிரியும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் சார்ட்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு என்ன சார்ட்டிங் ஆர்டர் வேணுமோ அந்த சார்ட்டிங் ஆர்டர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே போய் ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன், இந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சார்ட் ஆகுது. உங்களுக்கு கஸ்டம் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு அசெண்டிங் வேணுமா டெசிண்டிங் வேணும், பேஸ் ஆன் த வாட் டைமென்ஷன் என்ன அக்ரிகேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் உங்களால் செகண்டரி கால்குலேஷன் ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா செகண்டரி கால்குலேஷன் அப்படி ஆட் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம ரன்னிங் டோட்டல் கொடுத்துருக்கோம், இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும் வரும். பட் ஆனால் நம்ம இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இடத்துல இது பேரட்டோ சார்ட்டில் வந்து இந்த செகண்டரி கால்குலேஷன் டைப் யூஸ் பண்ணியிருப்போம். பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ 2 கால்குலேஷன் டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. 2 டேபிள் கால்குலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி கால்குலேஷன்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த செகண்டரி கால்குலேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஃபைன். ஸோ இது வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டேபிள் அக்ராஸ் டவுன் எல்லாமே இது பார்த்துட்டு இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் லெவல். ஓகேங்களா. பெயின் லெவலில் வேணுமா டேபிள் லெவலில் வேணுமா அப்படின்ற ஒரு ஹைரார்கி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்மெண்ட் எடுத்து போட்டுக்கிறேங்க. ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா சப் கேட்டகரி லெவலில் இயர் வைஸில் செக்மெண்ட் லெவலில் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த டேபிள் வந்து பாப்புலேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி பாப்புலேட் ஆகிருக்கும் போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
கம்ப்யூட் யூஸ் போகிறேன். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததோட இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆயிருக்கு, பெயின் அக்ராஸ் தென் டவுன், பெயின் அக்ராஸ் தென் டவுன் அக்ராஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு 3 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ பெயின் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பெயின். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பெயின் வந்து இப்போ இது ஒரு செக்ஷன், இதில் இது எனக்கு ஒரு பெயின், இது ஒரு பெயின், இது ஒரு பெயின். ஓகேங்களா. அது மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்து போட்டால், ஓகே இங்கே வேண்டாம், இங்கே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெயின் அக்ராஸ் அப்படின்னு மாத்திரன்னு வச்சுங்க, பெயின் அக்ராஸ். ஓகே, இது நம்ம இப்படி மாற்றினா உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், டேபிள் கால்குலேஷனே வரேன். ஓகேங்களா. டேபிள் கால்குலேஷனே வந்துட்டேன். ஸோ இப்போ டேபிள் அக்ராஸ் பார்த்து இது பார்த்தோம். இப்போ பெயின் அக்ராஸ் அப்படின்னு கொடுக்குறேங்க பார்த்தீங்களா. இந்த பர்டிகுலர் பெயின் மட்டும் எனக்கு என்னாகும் பாருங்கள், இந்த பர்டிகுலர் பெயின் மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணும். எதாக இருந்தாலுமே எனக்கு இதில் தான் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது பெயின் அக்ராஸ் தென் டவுன் பாருங்கள், இந்த என்டையர் பெயினை வந்து எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இங்கே வந்து 0 தான் இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரன்னிங் டோட்டல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இங்கேருந்து எனக்கு ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு மறுபடியும் எனக்கு இப்படி வந்து கால்குலேட் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்தது இது அதே மாதிரி தான், நம்ம இங்கே அக்ராஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள். இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி வரும். இது வந்துட்டு ஜிக்ஸாக் இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், அந்த பர்டிகுலர் செல் நம்ம எப்படின்றத, அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் உங்கள் லாஜிக் தகுந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கால்குலேஷன் எந்த கம்ப்யூட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த டேபிள் கால்குலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட். ஓகேங்களா. லேஅவுட் நம்மளுக்கு டேபிள் கால்குலேஷன் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கார்டு, பேஜஸ், ஓகே, காலம் அண்ட் ரோஸ். ஓகேங்களா. இதெல்லாம் ஒர்க் ஆகும் எக்ஸப்ட் டூல் டிப். ஓகேங்களா. எக்ஸப்ட் டூல் டிப்பில் வந்து நம்மளுக்கு டேபிள் கலெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபில்டர் எடுத்துக்கிறேன், செக்மெண்ட். ஓகேங்களா. செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ செக்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட் யூசிங் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அக்ராஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் டேபிள் கால்குலேஷன் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரன்னிங் டோட்டல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அக்ராஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இங்கே 3 ஃபில்டர் அதாவது 3 செக்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு, கன்சியூமர், கார்பரேட், ஹோம் ஆஃபீஸ்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3மே நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டேபிள் அக்ராஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் வைஸில் நம்மளுக்கு கால்குலேட் ஆகிட்டே போகும். கரெக்டுங்களா. அப்படி தான் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து ஹோம் ஆஃபீஸ் எடுத்துடுறேன். ஓகேங்களா. இப்போ ஹோம் ஆஃபீஸ் எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 2 செக்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 செக்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது பாருங்கள். 14, 19, 42 அது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்க்ரிமெண்ட்டில் ரன்னிங் டோட்டல் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபில்டர் நீங்கள் போடும்போது என்ன பண்ணும், அதோட கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த கால்குலேஷனை வந்து பர்டிகுலர் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இதை ஒமிட் பண்ணிவிட்டு இது 2க்கு உண்டான கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.